மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நமக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான உங்கள் போதகர் பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஸ்தாபகர் பாஸ்டர் கேபி மைக்கேல் சாமி அவர்கள் நல்ல உற்ற நண்பராக அந்த நாட்களை வெகு காலமாக அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு. அதனால் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை, அவர் செய்த ஊழியத்தில் செய்த தியாகங்கள் அநேகருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நிறைய காரியங்களை நாங்கள் உட்கார்ந்து பேசும்போது என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நான் ஒரு மாதத்துக்கு 16 மாவட்டத்தில் போய் ஊழியர்களை உருவாக்கி கொண்டு வருகிறேன். அந்த ஊழியர்களை உருவாக்குகிற கூட்டத்தில் விசுவாசத்தை பற்றி பேசும்போது அருமையான பாஸ்டர் மைக்கேல் சாமி அவர்கள் பசுமலையில திருமங்கலம் பசுமலையில் அவர்கள் இருந்தபோது நடந்த சில நிகழ்வுகளை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். கடுமையான கஷ்டம். அந்த கஷ்டத்துலலாம் இப்போ ஊழியக்காரங்க இருந்தால் ஓடி போயிடுவாங்க, ஊழியத்தில் நிற்க மாட்டாங்க, விசுவாசிகள் கிட்டே வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்த அந்த நிகழ்வுகளை நிறைய காரியங்களை உட்கார்ந்து பேசியிருக்கிறோம். அது இன்றைக்கும் நான் வந்து மற்ற ஊழியர்களுக்கு நான் அதை சொல்லுகிறது வழக்கம். ஏனென்றால் நாம் வந்து இன்றைக்கி நடக்கிற அடிச்சுவடு வந்து முன்னால் நமக்கு பரிசுத்தவான்கள் நடந்து போன அடிச்சுவடுகளில் தான் கால் வைத்து நடக்கணும். வலது பக்கம் விலகக்கூடாது, இடது பக்கம் விலகக்கூடாது. நீங்கள் வலது பக்கம் விலகினாலும் ஆபத்து, இடது பக்கம் விலகினாலும் ஆபத்து. நமக்கு முன்னால் ஒரு அடிச்சுவடு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதச்சுவடுகள். அதற்கு பின்பதாக அப்போஸ்தலருடைய பாதச்சுவடுகள். அதுக்கு பிறகு பெரிய கிரேட் சர்ச் ஃபாதர்ஸ், சபையினுடைய முற்பிதாக்கள், அவர்கள் நடந்து போன பாதைகள். அதற்கு பின்பு நிறைய பரிசுத்தவான்கள் அதே பாதையில் நடந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் அந்த அடிச்சுவடுகளில் கால் எடுத்து வைத்து போகிறவர்கள் மிக சிலர். ஆமென். ஆனால் கண்டிப்பாக எதில் தான் போகணும்? நித்தியத்தை அடையணும், நித்திய ஜீவனை போய் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதில் வலது பக்கமும் இடது பக்கமும் யோசுவா எப்படி மோசேயினுடைய அடிச்சுவடுகளில் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் போனானோ அதுபோல் இன்றைக்கு போனால் தப்பி பிழைக்கலாம். அல்லேலூயா. அது இல்லாவிட்டால் இன்றைக்கு பெந்தெகோஸ்தையெல்லாம் வந்து அது என்ன சொல்லனே எனக்கு தெரியல. 55 வருடங்களுக்கு முன்பு நான் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த பெந்தெகோஸ்தே அனுபவங்கள், அந்த பெந்தெகோஸ்தே உபதேசங்கள், இன்றைக்கு எல்லாம் அந்த அடையாளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் அந்த அடையாளங்கள் மறைக்கப்படக்கூடாது என்பதற்காக எவ்வளவு முயற்சித்து தூக்கி பிடிக்கணுமோ அதை அடுத்த தலைமுறைக்குள்ள ஜஸ்ட் இட் மஸ்ட் பெனிட்ரேட் இன் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அவர்களுக்குள்ளே அது ஊடுருவ வேண்டும் என்று அதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கி சபைகள் செத்து கொண்டிருக்கிறது, விசுவாசிகள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மேலை நாடுகளிலே திருச்சபைகள் மூடப்பட்டு கொண்டு வருகின்றன. பெரிய பெரிய வர்ஷிப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பீயிங் ஃபாலன் அண்ட் இட் இஸ் க்ளோஸ்ட். பெரிய அதாவது ஆராதனை கூடங்களை நடத்தி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி அவர்கள் அந்த ஆராதனை கூடங்களை எல்லாம் மூடிவிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நடுவில் ஒரு சில சபைகள் சத்தியத்தை கை கொண்டு கர்த்தருக்காக வாழுகிற ஒரு சின்ன கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி பெரிய கூட்டங்களை கூட்ட வேண்டும் என்று முயற்சித்து
அந்த கூட்டங்களை கூட்டி விடுகிறார்கள், ஆனால் குவாலிட்டி போய் விடுகிறது. அல்லேலூயா. பெந்தகோஸ்தைக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, பெந்தகோஸ்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது, பெந்தகோஸ்துக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ இன்றைக்கு அந்த பாரம்பரியமும் போச்சு, அடையாளமும் போச்சு, அனுபவமும் போச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னும் வெகு சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை நாட்கள் மிக மிக சமீபம். இதுவரைக்கும் மெதுவாக நிறைவேறி கொண்டிருந்த தீர்க்க தரிசனங்கள், மெதுவாக நிறைவேறி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது மிக துரிதமாக நிறைவேறப் போகிறது. இப்போ சபை எங்கே இருக்குன்னா இந்த எட்ஜில் வந்து நிற்குது. நாட் எண்ட் பட் த எட்ஜ். சபையானது எங்கே இருக்கிறது? எட்ஜில், விளிம்பில் இருக்கிறது. நாம் இதுவரைக்கும் கடைசி காலம் கடைசி காலம் என்று சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனால் இப்போ கடைசி காலத்தினுடைய விளிம்பில் நாம் எல்லாரும் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கு இரவு நாளைக்கு இரவு உங்கள் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு ஒரு தூதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த தூதை உங்கள் நடுவிலே நான் பேசுவதற்கு நான் ஆவியினால் உந்தப்பட்டு உங்கள் நடுவில் வந்து நிற்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. என்னை அழைத்த உங்கள் போதகருக்கு நான் உண்மையிலேயே கர்த்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒரு பைபிள் ஏதாவது கொஞ்சம் இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு, இந்த கிளார் அடிக்குது, இப்படி கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் உயரம் இருக்கணும். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வேதத்தை திருப்பணும். பைபிளை எல்லாரும் தூக்கி மடியில் வைக்கணும். மடியில் வச்சு எல்லாத்தையும் பைபிளை ஓப்பன் பண்ணி தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23லிருந்து 28 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும், நல்ல கவனிங்க, இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியும் ஆகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கை உறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசில நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் என்ன செய்தது, கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னதான் நாம் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று இந்த உலகத்தில் முதல்ல சாட்சியாகவும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் பிரத்யோகமாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. A specially chosen generation of God to build the kingdom of God. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக குலத்துக்கொன்றும் கோத்திரத்துக்கொன்றும் குடும்பத்துக்கொன்றுமாக
கர்த்தர் பொறுக்கி எடுத்து நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதுதான் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. அந்த சபைக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், பல இனத்தில் உள்ளவர்கள், மொழியில் உள்ளவர்கள், நிறத்தில் உள்ளவர்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிக்காரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு சபையில் கர்த்தர் கொண்டு வந்து குவிக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு சபைக்குள்ள நம்ம எல்லாரும் உட்கார்ந்து ஆராதித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் ஒரு நாள் இயேசு வரும்பொழுது மறுரூபமாகி பரலோகத்தில் போகும்போது அந்த பரலோகத்தில் அங்கே இந்த மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கும். அது எல்லா தேசத்திலிருந்து, 5 கண்டத்திலிருந்தும், எல்லா மொழி பேசுகிறவர்களும், எல்லா ஜாதிக்காரர்களும், பாஷைக்காரர்களும், நிறத்தில் உள்ளவர்களும் அங்கே கூடியிருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது சாத்தானுடைய தந்திரம். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்து காலடி எடுத்து வைக்கும்போது அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசம் இருந்து முடிக்கும் போது பிசாசு வந்தான். பிசாசு வந்து என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காட்டினான். அப்படின்னா பிசாசு எவ்வளவு தந்திரமானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய வேகம் என்ன என்று நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசினுடைய வேகம் என்பது மிக கடுமையான வேகம். ஒரு நிமிஷத்தில் உலகத்தில் இருக்கிற அவ்வளவையும் ஆண்டவருக்கு முன்னால் காட்டினான். கர்த்தர் தான் கிரியேட்டர், அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு முன்னால் வந்து அவன் துணிகரமாக நின்று இந்த உலகத்தினுடைய மேன்மையும் மகிமையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காட்டினான். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு காட்டின பொழுது காட்டிட்டு சொன்னான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இதை உமக்கு தருவேன்னு சொன்னான். ஏன் அதை சொன்னான் அப்படின்னா, இந்த உலகம் இப்போ யார் கையில் இருக்குது? சாத்தானுடைய கையில் இருக்குது. யாருடைய ஆளுகை இங்கே இருக்கிறது? சாத்தானுடைய ஆளுகை இங்கே இருக்கிறது. ஸோ இந்த சாத்தானுடைய ஆளுகையை எதிர்த்து போராடி அவனுடைய கிரியைகளை மட்டுப்படுத்தி ஜெயித்து தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னை ரட்சித்து தெரிந்தெடுத்து சபைக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே இருக்கிற நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். டு டெஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் த டெபிள். இயேசு உலகத்தில் வந்தது டு கிவ் எ ரிடம்ஷன் டு த பீப்புள். ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவும், டு டெஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் த டெபிள், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவும், டு க்ளோரிஃபை த ஃபாதர், பிதாவை மகிமைப்படுத்தவும் தான் இந்த உலகத்தில் வந்தார். அடுத்து he came to establish the church, சபையை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தார். இந்த 4 காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில் வந்து ஜீவனை கொடுத்தார். ஆமேன். அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம கையில் ஒப்படைத்து விட்டு, இந்த சபைக்குள்ளே நீ வந்து பத்திரமாக இரு என்று சொல்லி நம்மளை சபைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு இன்றைக்கு நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க இனிமேல் பாதுகாப்பு. சபைக்குள்ளே இருந்து உபவாசத்தோட கண்ணீரோட கர்த்தரை தேடுகிற நபர்கள், தேடுகிற குடும்பங்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 2026 என்பது நீங்கள் 2025 இருந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இட் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப் அண்ட் டிஃபிகல்ட் இன் திஸ் இயர் 2026. 2026 எப்படி இருக்க போகுது? சத்தமாக சொல்லுங்க. கடினமாக இருக்குன்ன உடனே வார்த்தையே வர மாட்டேங்க. நீங்கள் எல்லாம் எங்கே விசுவாசத்துக்கு தாங்க போகிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க. 2026 எப்படி இருக்கும்? ரொம்ப கடினமாக இருக்கும். பட்டினி பசி பெருகும். ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். விசுவாசம் இல்லாமல் போகும். அன்பை சுத்தமாக பார்க்க முடியாது. அல்லேலூயா. That's what it is going to happen in the year 2026. இந்த 26வது வருஷத்தில் இதுதான் நடக்கும். பிரதிகூலமான காரியங்கள் அதிகரிக்கும், அனுகூலமான காரியங்கள் குறைந்து வரும். அப்போ இந்த பிரதிகூலங்கள் அதிகரிக்கும் பொழுது
தேவ மக்களாகிய நாம், கர்த்தரை பின்பற்றுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு குறைகிறதா? உங்களுக்கு எனக்கும் அன்பு கூடணும். விசுவாசத்தை காண்பாரோ? உங்களுக்கு எனக்கும் விசுவாசம் அதிகரிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை மட்டுப்படுமானால் உங்களையும் என்னை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை, வல்லமையை வெளிப்படுத்தும் காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றுக்கும் விட்னஸ், சாட்சி யாருன்னா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நமக்குள்ள அதிகரிக்கணும்னா அதிகமாக நம்ம எங்கே காத்திருக்கணும்? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். வீட்டில் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்னா ஒழுங்காக ஆராதனைகளில் இங்கே பங்கெடுத்திருக்கணும். Those who fail to worship the Lord and come to the church, ஆராதனைக்கு வர்றதுக்கு தோல்வி அடைந்து வராமல் போகிறார்கள் பாருங்க, அவங்கள சாத்தான் அப்படி தட்டி தூக்கிட்டு போயிடுவான். கொரோனா டைமில் ஆராதனைகள் நடத்தப்படாமல், அதாவது உலகத்தில் எப்போவுமே ஆலயங்கள் பூட்டப்படலை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். The church was never locked, but at the time of the corona, churches were locked. சரித்திரத்தில் சபைகள் பூட்டப்படவில்லை. ஆனால் கொரோனா பீரியடில் சபைகள் என்ன செய்தது? பூட்டப்பட்ட. தட் இஸ் a curse for the world. உலகத்துக்கு பெரிய சாபமே சபை திறந்து மக்கள் வெள்ளம் போல ஆராதித்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை கூடம் ஒரு நாளும் என்ன செய்யப்படக்கூடாது? பூட்டப்படக்கூடாது. ஆராதனை கூடம் பூட்டப்படுகிறது என்று சொன்னால் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏதோ நமக்கு ஆபத்து நெருங்கி வருகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஏனென்றால் சாத்தானுடைய திட்டம் என்னன்னா ஜனங்களை ஆராதிக்க விடக்கூடாது. அல்லேலூயா. ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க விடக்கூடாது. அடுத்து இன்னொரு திட்டம் என்ன அப்படின்னா, ஆராதனை அப்படின்னா வெறும் ஆராதனை, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஆராதனை ஆராதனை ஆராதனைன்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் உணர்வு இருக்காது. உணர்வு என்பது என்னது? உள்ளுக்குள்ளே ஏற்படுகிறதான ரிவைவல். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளத்துக்குள்ள எழுப்புதல் இருக்குமானால் அவனை எதுவுமே கட்டி வைக்க முடியாது. அல்லேலூயா. நத்திங் கேன் ஸ்டாப் ஹிம். எதுவுமே அவனை தடுக்க முடியாது. அவன் ஓடிக்கிட்டே இருப்பான், துதிச்சுக்கிட்டே இருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான், ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஸோ எழுப்புதல் என்பது ஒரு மனுஷனுக்குள்ள, த இன்னர்மோஸ்ட் பீயிங், உள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது தான் எது? எழுப்புதல். அந்த எழுப்புதல், இப்போ எனக்குள்ள எழுப்புதல் வந்துருச்சு அப்படின்னா என்னை யாராலையும் அடக்க முடியாது, என்னை நிறுத்தவும் முடியாது. அல்லேலூயா. ஆமேன். நான் ஒரு மாதத்துக்கு 16 இடங்களில் போய் 16 மாவட்டங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு 20 to 60 பாஸ்டர்ஸை கேதர் பண்ணி, பாஸ்டர்ஸ் அண்ட் தேர் வைஃப்ஸ், போதுகிற அவருடைய துணைவியார்களை சேர்த்து அவங்களுக்கு நான் இந்த விசுவாசத்தில் நாங்கள் எப்படி வளர்ந்தோம் என்பதை அவர்களுக்கு போதித்து கொண்டு வருகிறோம். இட்ஸ் நாட் அன் இன்டர்பிரிட்டேஷன். வேதத்தை மட்டும் வியாக்கியானப்படுத்துறதில்லை, அந்த வியாக்கியானத்துக்கு உறுதுணையாக அனுபவ போதனையை கொடுத்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் எனக்கு எங்கள் பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயாவோட கூட இருந்து 45 வருஷம் அனுபவம் இருக்குது. ஒரே போதகர்கிட்ட எத்தனை வருஷம்? 45 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்து எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. பல நாடுகளுக்கு போய் அனுபவம் இருக்குது. பல பரிசுத்தமான்களோடு பழகி அவர்களோடு இருந்து அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை கண்டு ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. ஸோ இந்த அனுபவங்களை போய் ஊழியக்காரங்களுக்கு மத்தியில் பேசும்பொழுது தான் அவர்கள் அங்கே உந்தப்படுகிறார்கள், தூண்டப்படுகிறார்கள். இந்த விசுவாச வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும்னு ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஸோ இதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் 4 நாளையில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 16 இடங்களில் ஒரு மாதத்தில் நான் போய் அந்த கூட்டங்களை முடித்து விட்டு நான் வந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி 14 வருஷமாக இதை செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற எழுப்புதலின் தீ எந்த காலத்திலும் அணைக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். எழுப்புதல்னா நம்ம கூடி ஜெபம் பண்ணதுனால ஒரு நாள் எழுப்புதல் வராது. ஒரு மனுஷனுக்குள், அது அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதலாக இருந்தாலும் சரி,
அல்லது அது வெலிஷ் ரிவைவலாக இருந்தாலும் சரி, ஸ்காட்டிஷ் ரிவைவலாக இருந்தாலும் சரி, இந்த ரிவைவல் எல்லாமே அது, அல்லது இங்கிலாண்டில் இருந்த ஜான் வெஸ்லியை கொண்டு நடந்த அந்த ரிவைவலாக இருந்தாலும் சரி, இந்த ரிவைவல் எல்லாமே ஒரு நபருக்குள்ள அல்லது ஒரு ஃபியூ மெம்பர்ஸ்குள்ளே இருந்து வெடித்து கிளம்புறது தான் என்னது எழுப்புதல். கூட்டம் கூடிட்டாலே இங்கே ஒரு மனம் வராதுங்க. ஒரு மனம் இல்லாத இடத்துல யார் இருக்க மாட்டான். நீங்கள் வீட்டில் இருந்து வரும் பொழுதே உங்கள் மனசை அங்கே கலட்டி வச்சுட்டு புது இருதயத்தோடு இங்கே வரணும். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டில் இன்றைக்கி ராத்திரி என்ன சப்பாத்தி போடவா, போகிற வழியில் 2 சப்பாத்தி வாங்கிட்டு போவா, என்ன செய்யணும் இங்கே உட்காந்து யோசித்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்ததில் அர்த்தமே கிடையாது. அல்லேலூயா. எல்லா நினைவுகளும் அங்கே விட்டு விட்டு இங்கே வந்த கர்த்தர் என்ன பேசுகிறார், வாயை திறந்து பாடணும், கையை தட்டி துதிக்கணும், முழங்கால் நின்று கர்த்தரை தேடணும், வார்த்தையை கேட்கறதுக்கு உள்ளத்தை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அப்பந்தான் ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். நம்ம கூடி வந்து இருக்கிறது சும்மா ஏதோ கும்மாளம் போடுறதுக்காக நம்ம வரவில்லை. ஆண்டவர் நம்மோடு வந்து அவர் நம்மளோட சேர்ந்து அவரை மைமைப்படுத்தவே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ 2 கையை தந்திருக்கிறாரு, நல்ல வாயை தந்திருக்காரு. அப்போ இந்த கையை தட்டி கர்த்தரை துதிக்க துதிக்க தான் அவர் உங்கள் நடுவில் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்கள் என்ன நோக்கத்தில் வந்திருக்கிறீங்க, அல்லது என்ன விதமான பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைப்பார். அல்லேலூயா. அது அந்த ஒருமனப்படாமல் தேவ சமூகத்தில் வந்து உட்காராமல் வெறும் பிரச்சனை தீரணும், பிரச்சனை தீரவே தீராது. அல்லேலூயா. சும்மா வந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு அதாவது ஊழியக்காரன் சொன்னான்னா அவன் தான் கள்ள தீர்க்க தரிசி, அவன் கள்ள போதகர். அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் உங்கள் உள்ளத்தை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்தால் ஒழிய நாங்கள் சொன்னதுனால உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தைக்கு நேராக உங்கள் உள்ளத்தை திருப்புறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு நேராக உள்ளத்தை திருப்பி இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய உள்ளம் என்னோடு கூட ஒருமனப்படும் பொழுது, அல்லேலூயா, ஆவியானவர் நம் நடுவிலே இறங்கி வருவார். ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்னை நிரப்பும் பொழுது எனக்குள்ள இருக்கிற அந்த ஓவர்ஃப்ளோ உங்களுக்குள்ள வந்து அது உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. அப்போ வாயை திறந்து அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருக்கணும், தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல இது என்ன கைதட்டுன்னு தெரியல. அரசியல்வாதிகள் எப்படி கைதட்டுறாங்க? ரிகமா ரக்க ஷம்பரபலமா அரபத ரத ரல மரகன ரத தத 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 பாபா ரகல ரத நர ரத தத 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 கக 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 மாமா ரகல கல பரமா அர ர ர ர ர பாபா 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 சப் சுரபல ரகப ஷபரபல பல பல. எல்லாரும் கைதட்டி ஆர்ப்பரிங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறார். யார் யாருக்கு தேவ ஆவியின் அபிஷேகம் வருதோ அத்தனை பேர் நல்ல ஆவிய நேரமே அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை துதிங்க. உங்க சத்த வெளியே வரணும். அரபல ரகபல ரத ரபல ரகத கரமன ரக சகதர மனமா அரபல பர 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 பல ரகபத ரபல ரத தத 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 பாபா 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 கக க விவ கரமஷ பாபா 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 ருலலலலல கபசந்தர ரபோஷ பாபா துமரபல ரகபத ரதியந்தர ரபோஷ பரபல அரமன ரகபத ரபல ரபா. ஆவியில செத்து கிடக்கிறவங்களை ஆவியானவர் இப்பொழுது உயிர்ப்பிக்கிறார். மகளே உன் கை தட்டு, மகளே கையை தட்டி ஆவியில நிரம்பு. ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ரிபல ரகதரமன ரகசகல அரமந்த ரந்தரரபா அரபத பத பத பர லப ரப லம நவ கப தரபா துகரமன மன ரகபல ரகபத ரத ரபல ரிதியந்தர ரபோஷ பர 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 பரபா அர பர பர மன பர பல பர 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 ரபௌடர பில நகபல பர பல பர 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 ரப 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 வீர பர லக லல 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 லல
நல்ல நல்ல கைதட்டி ஆர்ப்பரிங்க. சிலர் ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு உன்னை கர்த்தர் தொடுகிறார் மகளே, மகனே, உன்னை கர்த்தர் தொடுகிறார். நிலபல ரகதர ரதயம் தர ரபோஷ பல 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 அத தத 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 பபர பல ரப கமந்தர ரபோஷ பர பல 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 ரகல பர ரதுர பிலரதியம் தர ரபோஷ கபர பல 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 அரபர பர ரபௌடர பிலரி கபல ரதர ரத தத 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 மமர பல பல மனம. சிலருடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். உன் கட்டுகள் உடைகிறது. இதுவரைக்கும் ஆவியில நிரம்ப முடியாம இருந்த கட்டு இப்பொழுது உடைத்து உன்னை நிறைக்கிறார். துதிக்க முடியாமலும் ஆராதிக்க முடியாமலும் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒன்ன இப்பொழுது ஆவியானவர் விடுவிக்கிறார். இயேசுவனை விடுவிக்கிறார். வாயை திற, அப்பொழுது அவர் உன்னை நிரப்புவார். துஷ்கபரல மந்தல ரசகலபலப அதபரரதுர பிலரதியான மந்தரரபஷப. தேவனுடைய அபிஷேகம் உன் மேல இறங்கி வரட்டும். அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும். லந்த ரப கன கச மர தன கரபா. நல்ல நல்ல கைகளை தட்டி ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு ஆமென் முழங்கால நின்று கர்த்தரை தேடுங்க, தேவனை தேடுங்க. ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, நீங்க தொடர்ந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெல்சாத்சார் என்னும் ராஜா தன்னுடைய அரண்மனையில் உட்கார்ந்து ஒரு பெரிய விருந்து செய்து அவன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். அப்படி விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு கை உறுப்பு அவனுக்கு முன்னால் வருது. சுவரில் எழுதுது. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, he is a disrupting God. நம்முடைய தேவன் குறுக்கிடுகிற தேவன். எது சரியில்லையோ அங்கே அவர் குறுக்கிடுவார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவனுடைய குறுக்கீடு அங்கே இருந்தது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில், தாவீதுனுடைய வாழ்க்கையில், அல்லேலூயா, ஆண்டவர் குறுக்கிட்டார். ஏன் குறுக்கிடுகிறார் என்றால், கோணலானவைகளை சரியாக்கும்படியாக. ஆமென். இப்போ ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அல்லது இன்டர்வீன் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே ஏதோ ஒன்றை சீர்படுத்த போகிறார் என்ற அர்த்தம். ஆமென். இப்போ நீங்கள் ஆலயத்தில் வசனத்தை கேட்குறீங்க, ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு இன்டர்வீன் அல்லது ஒரு இடைப்பட வேண்டும். அப்படி இடைப்பட்டால் தான் நமக்கு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது.
அல்லேலூயா. இப்போ இந்த பெல்ஷாத்சார் ராஜா அவன் குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறான். அவன் எப்படி என்ன செய்துக்கிட்டு இருந்தான் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த 23வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். அப்படி வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கை உறுப்பு, சரி நல்லா பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து நின்று அதில் அப்படி கடன்னு எழுதலை. அப்படி எழுதியிருந்தால் அது ஒரு வினோதமாக தெரிஞ்சிருக்காது. ஆமே, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்கெல்லாம் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஒரு மனுஷன் வந்து அப்படி நின்று கடன்னு எழுதியிருந்தால் அது பெரிய ஒரு வினோதமாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அங்கே வினோதமான காரியம் என்ன அப்படின்னா, எது மட்டும் எழுதிச்சு? ஒரு ஹேண்ட், ஒரு கை வந்து அந்த வெறும் கையை அப்படியே சுவத்தில் எழுது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் அப்படி அராமைக்கில் அப்படி எழுது. அப்படி எழுதின உடனே எல்லாருமே பேனிக் ஆயிட்டாங்க, திகைத்து விட்டார்கள். வெறும் கை வந்து எப்படி எழுதும்? சரி, ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் இடையூறு அதை குறுக்கிடும் பொழுது அது ஒரு வினோதமாகத்தான் இருக்கும். இட் கெனாட் பி அண்டர்ஸ்டுட் பை மேன். மனுஷனால் அது விளங்கி கொள்ள முடியாது. நீங்களும் நானும் அப்படி விளங்கி கொள்ளுகிற விதத்தில் அவர் நம்மக்கிட்ட வந்து இடைப்பட மாட்டார். அவர் இடைப்படுகிறார் என்றால் அது உங்களால் என்னால் அவ்வளவு எளிதாக என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாத ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்தவர் தான் கர்த்தர், இப்பவும் செய்கிறவர் தான் தேவன். அல்லேலூயா. ஸோ இப்போ இங்கே ஒரு கை உறுப்பு வந்து அந்த சுவரில் வந்து எழுதுது. சுவரில் எழுதும் பொழுது மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின்னு எழுதிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறீங்களோ, இந்த 2026 ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷம் முழுவதும் நான் என் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் வேலை, உங்கள் சம்பளம், உங்கள் சொத்து, உங்கள் மனைவி, பிள்ளைகள், ஆஸ்திகள், இவைகளை நீங்கள் மேன்மைப்படுத்துறதை விட நம்முடைய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய மோட்டிவ், அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஏன் இந்த கையுறுப்பு அங்கே வந்து எழுதிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பெல்ஷாத்சார் அவன் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலை. அவன் என்ன செய்யலை? அவன் விசுவாசி இல்லையே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனாச்சுத அவன் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்? அவன் மகிமைப்படுத்தலைன்னு ஏன் ஆண்டவர் அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் அவருடைய கிருபையினால தான், அவருடைய சித்தத்தினால தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம். அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், பார்சியாக இருக்கலாம், பஞ்சாபியாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், மலேயாக இருக்கலாம். ஆமேன். எந்த நாட்டினராக கூட, ஆப்பிரிக்கனாக இருக்கலாம், ஆஸ்திரேலியனாக இருக்கலாம், டச்சாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே யாரால தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம்? தேவனால். நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். இந்த நோக்கம் என்னன்னு புரியாதவங்க தான் கர்த்தரை விட்டு விலகி அவங்க வேகமாக வெகு தூரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? குறுக்கெடுக்கிறார். அல்லேலூயா. 17 நான் இந்த இதே பாளையங்கோட்டையில் ஜான்ஸ் காலேஜில் படிக்கும்போது, when I was 17 years old, God disrupted in my life. நான் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்து குறுக்கிட்டார். அல்லேலூயா. நான் சிஎஸ்ஐயில் அது அன்னைக்கு பிஷப் கேரட்னு இருந்தார். அவர் தான் எங்களுக்கு திடப்படுத்தல் கொடுத்தார். அதுக்கு புது சட்டையெல்லாம் தைச்சி, பேண்டெல்லாம் தைச்சி, அது ஒரு 2-3 மாதம் அந்த திடப்படுதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் படித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து முதல் அந்த சிஎஸ்ஐயில் நற்கரனை எடுத்துகிட்டு வந்து என் ரூமில் முழங்கால் போட்டேன் பாருங்கள். அன்றைக்கு தான் கர்த்தர் இன்டர்வீன்ட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் அவர் குறுக்கிட்டு ரட்சிப்புனா என்னங்கிறத அன்னைக்கு தான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அன்றிலிருந்து என்னுடைய ஃபோக்கஸ், என் நோக்கம், என்னுடைய கவனம், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே திசை திரும்பி விட்டது. அல்லேலூயா. நான் எங்கள் வீட்டில் ஒரே பையன், 3 சகோதரிகள்.
என்னை இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்க வச்சாங்க. ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் இறங்கி என்னை ரட்சித்தார் பாருங்க, குறுக்கிட்டார்ல. என் மார்க்கு வந்து எஸ்எஸ்எல்சியில் நல்ல மார்க் இருந்தது, ஆனால் பியூசியில் வரும் பொழுது என் மார்க்கை வச்சு நான் எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும் போய் சேர முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆக்கிட்டார். எனக்கு ஆச்சரியம், என்னடா நல்ல மார்க் எடுத்து எஸ்எஸ்எல்சியில் பாஸ் ஆனோம், ஆனால் பியூசியில் வரும்போது மார்க் எப்படி போயிடுச்சு, எந்த கோர்ஸ்லையுமே சேர முடியாது. அன்றைக்கு அது புரியலை, அதுக்கு பின்னாடி தான் விளங்குச்சு. எனக்கு ஒரு நல்ல மார்க் இருந்திருந்தா நான் திசை திரும்பி எங்கே போயிருப்பேன், இன்ஜினியரிங் படிக்க போயிருப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து 1971லலாம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அது எங்கள் அப்பாவுடைய கனவாக இருந்தது, ஒரு பையன் எப்படியாவது ஒரு இன்ஜினியராக படிக்க வைக்கணும் அப்படின்னு. அது எங்கள் அப்பா கணக்கு. ஆனால் என்னுடைய பரம பிதாவினுடைய கனவு வேற. அவர் என்னை ஒரு ஊழியக்காரனாக்கணும்னு கர்த்தர் நினைச்சார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டாரு, என் வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டாரு. ஆமென். எங்கள் அப்பா அப்படி பகல் கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மார்க் இல்லை, அவங்க வெக்ஸ் ஆகிட்டாங்க, நீ எப்படி போய் தொலை அப்படின்னு விட்டாங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டனே, நான் தொலைய மாட்டேன்ல, நான் கர்த்தருடைய கையில் வந்து விழுந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கையில் இருக்கிறவன் தொலைவானா, வீணா போவானா? போக மாட்டான். மார்க்கு தான் இல்லை. பிஏ படித்தேன், இதே சதகத்துலா காலேஜில் தான் நான் பிஏ படித்தேன். பிஏ முடித்து அந்த முடிக்கிற வரைக்கும் கூட எங்கள் அப்பா பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு நான் கிறிஸ்மஸ் லீவில் அங்கே போயிருக்கிறேன். என்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு போயிரு அப்படின்னு. எனக்கு என்னடா இது திடீர்னு இதுவரை 2.25 வருஷம் கூடாது அப்படின்னு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு மனுஷன் திடீர்னு நைஸாக வந்து, இல்லை நீ ஊழியத்துக்கு போயிரு, நீ கண்டிப்பாக ஊழியத்துக்கு போயிரு அப்படின்னாங்க. அப்போ ஏதோ கர்த்தர் இங்கே ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்கிறா, நான் மனசில் வச்சு தோத்திரம் பண்ணிக்கிட்டு நான் விட்டுட்டேன். அன்னைக்கு 2 நாள் கழித்து எங்கள் அப்பாட்ட மெதுவாக கேட்டேன், இவ்வளோ நாள் என்னை ஊழியத்துக்கே போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இப்போ ஊழியத்துக்கு போங்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னேன். எங்கள் அப்பா கண்களில் நீர்த்தாரைகள் ஓட ஆரம்பித்து விட்டது. நீ ஊழியத்துக்கு போகலன்னா நீ செத்து போவாய். யார் சொல்கிறா? போக வேண்டாம் என்று சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? நான் என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு முன்னால் வந்து இப்படி நின்னார். டேவிட் டேவிட் டேவிட்னு 3 தடவை கூப்பிட்டாரு. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கையை நீட்டினேன். உனக்கு ஆண் வாரிசு இல்லாத போது எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தால் நான் இந்த ஊழியத்துக்கு கொடுப்பேன் என்று நீ என்கிட்ட வாக்கு பண்ணித்தானே உனக்கு நான் ஒரு மகனை கொடுத்தேன். இன்றைக்கி நீ அவனை என்ன செய்கிற? இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிற. அவன் எனக்கு ஊழியக்காரன் அல்லவா? நீ கொடுத்தீங்கன்னா அவன் உயிர் இருக்க, இல்லைன்னா நான் கொடுத்தது மாதிரி நான் எடுத்துக்கிட்டுதேன்ட்டாங்க. அந்த சொப்பனத்தில் எங்கள் அப்பா சரண்டராகி அழுது கதறி, வேண்டாண்டவரே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு அந்த சொப்பனத்திலே ஒப்பு கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. நான் வீட்டுக்கு லீவில் இங்கேருந்து போயிருக்கிறேன். போகும்போது தான் என்கிட்ட இதை சொல்லிவிட்டு அழுதுட்டாங்க. நீ போயிரு, பைபிள் காலேஜுக்கு நானே ஃபீஸ் கட்டுறேன், நீ ஊழியத்துக்கு போ அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து முரட்டாட்டமாக இன்ஜினியராக தான் ஆகணும்னு நினச்சாங்க. முதல்ல ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணது, குறுக்கிட்டது எங்கே? என் மார்க்கில். நான் போய் எந்த காலேஜிலும் சேர முடியாத அப்படி ஒரு மார்க் எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அங்கே ஒரு அடி விழுந்துச்சா, குறுக்கீடு வந்துச்சா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அப்பவும் விடலை, மனசு இல்லை. அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? எப்படியாவது போகணுங்கிற நினப்பில் இருக்கிறாங்க. என்கிட்ட பேசலை, என் மேலே கோபம். நான் ரட்சிக்கப்பட்டது கோபம், ஞானசானம் எடுத்தது கோபம், ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னது கோபம், எல்லாமே எனக்கு எதிராக குடும்பம் திரும்பி நிற்கு. ஆனால் தேவன் மாத்திரம் என்னோடு இருக்கிறார். மகளே, உன்னோடு உலகமே எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு உனக்கு ரூபகாரப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகத்தான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் குறுக்கீடு வந்த பொழுது எந்த மனுஷனால தப்பி போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெங்களூருக்கு பைபிள் காலேஜுக்கு போனேன். அங்கே போய் பிடி முடித்தேன். திரும்பி வந்தேன். இதே பாளையங்கோட்டையில் பாஸ்டையா கூட அசிஸ்டண்ட்டாக இருந்து பேட்டையில் ஊழியத்தை துவக்கி 1978 கிராஜுவேட் ஆனேன். 78லேருந்து இப்போ வரைக்கும் அந்த பேட்டையில் தான் நான் ஊழியம் செஞ்சிகிட்டு இருக்கேன். அந்த பேட்டைக்கும் நான் போகும்போது எனக்கு பேட்டைக்கு போகிறதுக்கு விருப்பமே கிடையாது. எனக்கு அன்றைய காலகட்டத்தில் 78 அந்த பேட்டை வந்து ஒரு சுடுகாடு மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஊரில் போய் யார் ஊழியம் செய்வா அப்படின்னு நினச்சி பிரசங்கம் பண்ணிவிட்டு உட்காந்து அழுதேன். நம்மளை இங்கேயே போட்டுறக்கூடாது, இங்கே இந்த சபையை பாருங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உட்காந்து அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்போந்தான் எப்படி பெல்சாத் சாருக்கு ஒரு கையுறுப்பு வந்ததோ அப்படி எனக்கு ஒரு ஆடிபிள் வாய்ஸ், ஒரு அசரிய சத்தம் கேட்டது. அல்லேலூயா. மத்தியானம் ஒரு 3 மணி, கடுமையான வெயில், ஃபேன் கிடையாது, கிழிஞ்ச 4 பாய் கிடக்கு, சட்டையை கட்டிட்டு ஒயிட் பேண்ட்டை போட்டு அப்படி நான் படுத்துருக்கிறேன். அப்படியே இந்த ஜன்னல் கிரிச்சின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் நல்லா டீப்பாக தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்டது, உனக்கு முன்னால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டு நான் திடுக்கிட்டு எழும்பி பார்க்குறேன். இது யாருமல்ல, அது தேவனுடைய சத்தம். இட் இஸ் அ வெரி கிளியர் ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் காட். அதான் ஒன்று கையுறுப்பு வரும், இல்லைன்னா ஒரு சத்தம் வரும், இல்லைன்னா ஒரு தூதன் வருவான். யாராவது ஒரு தீர்க்கதரிசி, யாராவது ஒருவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுவார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அல்லேலூயா. ஸோ ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? அனுப்பப்படணுங்க. ஊழியத்துக்கு என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் இந்த நான் படிக்கும் போதெல்லாம் இந்த பகுதி பங்கையெல்லாம் வரவே மாட்டோம் யாரும். இதெல்லாம் பயங்கரமான காடு. இந்த பக்கம் யாருமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. சதகத்துள்ள காலேஜ் இருக்க ரகமத்து நகரே அந்த காலத்தில் வெறும் காடு. அந்த காலேஜ் மட்டும்தான், வேறு ஒரு வீடு கிடையாது, பஸ்ஸும் கிடையாதுங்க. ஹை கிரவுண்ட்லேருந்து இறங்கி நடந்து வரணும். அப்படிப்பட்ட ஒரு காடாக இருந்தது. இன்றைக்கு நான் வரும்போது பார்க்குறேன், இந்த பக்கம்லாம் எவ்வளவு டெவலப்மெண்ட்டாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு சபையை கட்டி, இங்கே ஒரு பாஸ்டர் உட்கார்ந்து ஊழியம் செஞ்சு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்காருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாளையங்கோட்டையில் நீங்கள் சில சபைகளில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு சபையில் இருப்பாங்க, அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நாட்டு இடத்துலேருந்து பிடுங்கப்படுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி ரூட்டட் இன் த சர்ச். உங்களுடைய ஆணி வேறு எங்கே இருக்கணும்? இங்கே இந்த சபையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செழிக்க முடியும். சபையாக போய்கிட்டு, ஊராக போய்கிட்டு, அல்லது ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அலைஞ்சிங்கன்னு சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், நான் 55 வருஷம் அனுபவத்தில் பேசுகிறேன், உங்களுடைய வேர் கருகி விடும். நீங்கள் மக்கி போன விதையாக மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிற இடத்துல அசையாமல் இருந்து வளர்ந்தீர்கள் என்றால் வருகையில் நீங்கள் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஆகவே ஒரு கை உறுப்பு அங்கே வந்து தோன்றி அது எழுதிச்சுது. அப்போ அந்த கை உறுப்பு வந்து பெல்ஷாத் சார் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு அசைவை கொடுத்து விட்டது. அதுக்கப்புறம் ஆடி போயிட்டான். என்னடா இது, அங்கே எழுதி இருக்கிறதுக்கு அர்த்தம் எவனாலையும் சொல்ல முடியலை. மந்திரவாதிகள் இருந்தாங்க அங்கே, எத்தனையோ பேர் பெல்லி சூனிய செய்கிறவங்க இருந்தால், ராஜாவுக்கு என்னென்னலாம் இருப்பாங்க, அத்தனை பேர் வந்து படித்து யாராலையும் அர்த்தம் சொல்ல முடியலை. அல்லேலூயா. அப்போ தான் தானியேல் வந்து சொன்னான், மெனே மெனே தெக்கேல் உப்பாரிசின்னா ஆண்டவர் உன்னுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறாரு? மட்டிட்டு. He is going to bring the end to your rule. உன்னுடைய ரெயின், உன்னுடைய அரசாட்சிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மட்டிட்டார். அப்படின்னு சொன்னால் the days of your rule or reign is being counted.
உன்னுடைய அரசாட்சியின் நாட்கள் என்ன செய்யப்படுகிறது? எண்ணப்படுகிறது. எண்ணப்படுகிறது மட்டுமல்ல, அதுக்கு முடிவை உண்டாக்கிட்டாருன்னு அவன் சொன்னான். அல்லேலூயா, ஆமேன். அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒரு ராஜ்யத்துக்கும் முடிவு. ஆண்டவர் உன்னை ஏன் முடிக்கிறார் அப்படின்னா அது காரணம் என்னன்னா, அவர் தராசில் வச்சு உன்னை தூக்கி நிறுத்து பார்த்தாரு. நம்முடைய தேவன் யாரு? நிறுத்து பார்க்குற கர்த்தர். நான் சொல்கிறேன், நம்ம எல்லாத்தையுமே, என்னையும் உங்களையும் எல்லாரையுமே ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமேன். அப்படி நிற்பாரா? யோபு 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 31:6. சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாரையும், நம்முடைய குணம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி ஃபெயில் ஆகுது அப்படின்னா வேற எதனாலையும் அல்ல, குணங்கள் சரியில்லாததுனால. கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள் இது சரியா இருந்தால் அவங்க தோத்து போகவே மாட்டாங்கங்க. அல்லேலூயா. நான் 55 வருஷம் ஆச்சு என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில். அதில் 4 வருஷம், 1 வருஷம் பியூசி, 3 வருஷம் பிஏ, 4 வருஷம். அதுக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் பிடி, பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி. ஆக மொத்தம் எத்தனை? 7 வருஷம் போனால், 55 வருஷத்தில் 7 வருஷம் போனால் மீதி இருக்கிற அத்தனை வருஷமும் நான் பாஸ்டாக இருக்கேன். ஒரே சபையில் பாஸ்டாக இருக்கேன். அல்லேலூயா. எனக்கு நல்ல அனுபவம், நிறைய அனுபவங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த அனுபவத்திலேருந்து அவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய குணங்களை நிறுத்து பார்க்குறவர், சுவாபத்தை நிறுத்து பார்க்குறவர். உங்கள் நடக்கைகள், நீங்கள் செய்கிற செய்கைகள் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் தராசில் வச்சு நிறுப்பார். அதைத்தான் யோபு சொல்கிறான், சுமுத்திரையான. கர்த்தர் கையில் இருக்கிற தராசு கள்ளத்தராசு கிடையாது. அவருடைய கையில் இருக்கிற தராசு என்னது? சுமுத்திரையான, சரியான எடையுள்ள அந்த தராசத்தை அவர் கையிலே வைத்திருக்கிறார். என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை தொடர்ந்ததும், ஏதாகிலும் ஒரு மாசு, இப்படி ஏதாவது மாசு இருக்குதா, மறு இருக்குதா, ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருக்கோமான்னு ஆண்டவர் அடிக்கடி நம்மளை நிறுத்து பார்ப்பார், என்னையே நிறுத்து பார்ப்பார். அல்லேலூயா. எனக்கு இப்போ வயசு 73. நான் ரட்சிக்கப்பட்டு 55 வருஷம் தாண்டிடுச்சு. அல்லேலூயா. இந்த 47 வருஷம் நான் போதகராக இருக்கிறேன். என்னுடைய இந்த அனுபவத்தில் என்னை எத்தனையோ முறை என் தேவன் என்னை நிறுத்து பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஊழியத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால. அப்படி ஏதாவது குறை இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி பயன்படுத்துறதுனால தாங்க நம்ம இந்த ஊழியத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா இந்த ஊழியத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அல்லேலூயா, ஆமேன். அதனால தான் எப்பவும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கு. நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும், என்ன பேசினாலும், தொழில் செஞ்சாலும், நம்ம வியாபாரம் பண்ணாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், வேலை செஞ்சாலும், அல்லது ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தாலும் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே நிறைய வட்டிக்கு கொடுத்தவங்க தெரியும். வட்டி கொடுக்குற, வட்டி தொழிலை கொடிகட்டி பறந்தவர்கள், 30% வட்டியெல்லாம் கொடுத்தவங்கெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அவர்களும் இல்லை, அவர்கள் தலைமுறையும் இல்லை. அவர்கள் சேர்த்த பணம் எங்கே போச்சு? சொத்து எங்கே போச்சு? எப்படி வந்ததோ அப்படியே காணாமல் போய்விட்டது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அதை எடுத்து அப்படி தூக்கி பார்க்கும்போது ஒரு பக்கம் இப்படி இழுத்துட்டு. தராசு எதுக்கு தெரியுமா வச்சுருக்கு? பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டும் சமமாக இருக்கணும். அல்லேலூயா. ஸோ அவங்க வாழ்க்கையை நிறுத்து பார்த்த பொழுது அவங்க வாழ்க்கை எதுவுமே ஒரு சமநிலையில் இல்லை, ஒரு பக்கமாக இழுத்துட்டு. ஏன்னா அக்கிரமும் அநியாயமும் ஏமாத்தும் கொள்ளையும் கொலையும் அதிகமாக இருந்ததுனால தேவன் அப்படி தூக்கி பார்க்கும்போது அதுதான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தலைமுறையே இன்னைக்கு இல்லை. பேட்டை, திருநெல்வேலி டவுனு, பாளையங்கோட்டை,
எனக்கு எல்லா இடத்துலையும் ஆட்கள் பழக்கம் உண்டு. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஜீரோ ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நிறுத்து பார்க்கும்போது கர்த்தருடைய நிலுவைக்கு எதுவுமே நிற்கலை. அல்லேலூயா. அவங்களுடைய குணங்கள் நிற்கலை, அவங்களுடைய செயல்பாடுகள் நிற்கலை, அவங்களுடைய வழிகள் நிற்கலை, அவங்களுடைய நடைகள் நிற்கலை. ஆமேன். எதுவுமே நிற்கலை. ஆமேன். பொருட்கள் நெருக்கப்படுவது போல தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நிறுத்து பார்க்கிறார். அவர் நிறுத்து பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஐ எம் ரிமைண்டிங் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தட் த லார்ட் இஸ் வெயிங் யூ. உங்களை அவர் நிறுத்து பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ யூ ஹேவ் த ஃபியர் ஆஃப் காட். தேவ பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். என்ன கர்த்தர் நிறுத்து பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஸோ நான் அவர் நிறுத்து பார்க்கும்போது அந்த நிலுவைக்கு, அந்த நெருப்புக்கு நான் சரியானவனாக இருக்கணும், சரியானவளாக இருக்கணும்னு நீங்கள் மனசில் எண்ணி நீங்கள் உங்களை திருத்தி கொண்டு நீங்கள் வாழ்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. இந்த 2026 பிகினிங்லேயே ஏதாவது 25 ஏடா கூடமாக வாழ்ந்திருந்தா அதெல்லாத்தையும் செப்பனிட்டு சரிப்படுத்தி உங்களுடைய தள்ளாடுதலை எல்லாம் சீர்படுத்தி 26 உலகம் சாதகமாக இல்லை, ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சாதகமாக இருக்கிறார். அவர் நமக்கு அனுகூலமான தேவன். அல்லேலூயா. ஆகவே ஏசாயாவில் சொல்லியிருக்கு பாருங்க, 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுமானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்கிறதுமில்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதுமில்லை. அல்லேலூயா. ஆமென். ஸோ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா கொண்டாட்டத்தை விரும்புகிறாங்க. இன்றைக்கு பெந்தகோஸ்துமே அப்படித்தான் வந்து தடம் புரண்டு போய் கொண்டு இருக்கிறது. எதில் போய்கிட்டு இருக்கு? கொண்டாட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. பரிசுத்தம் திண்டாடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருமையான தேவ மக்களே, நீங்கள் ஒரு நாளும் இந்த உலகத்தின் கொண்டாட்டத்துக்கு உங்களை ஈல்டு பண்ணாதீங்க, உங்களை அர்ப்பணிக்காதீங்க. காரணம், கர்த்தர் நம்ம கூட இருக்கும்படி கொண்டாடுங்க. நீங்கள் ஒன்று கொண்டாடினீங்கன்னா கர்த்தர் பிரசன்னம் இருக்கதா கொண்டாடுங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபேஸ்புக்கு அது மட்டும் இன்ஸ்டாகிராம் அப்படி நிறையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா கன்றாவியாக போய்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவங்க அதில் பதிவுகளை போடுறது. இந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். அல்லேலூயா. இந்த மாதிரி இப்போ இந்த கையுறுப்பு அங்கே வந்ததுக்கு காரணம், பெல்சாத்சார் வந்து அவன் என்ன செய்யலை, அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு என்ன, ஆண்டவர் அவனை நிறுத்து பார்த்தார். நிறுத்து பார்க்கும்போது அவன் முதல்ல 23வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். பணமும் காசும் புகழும் வந்த உடனே ஆவிக்குரிய உலகத்திலையும் இந்த உலக பிரகாரமான மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, உலகத்தில் ஒரு ஆண்டவர் இருக்காருங்கிறதையே மறந்து அதுக்கு மேலே தங்களை உயர்த்துவார்கள். நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா கிருபை உங்களோடு இருக்கும். காலமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எப்பொழுதும் 25 இருந்தது போல 26 உங்களோடு கூட இருப்பார். ஆனால் இருதயத்தில் என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை வந்து விடக்கூடாது. என்ன வரக்கூடாது? மேட்டிமை. இப்போ பெல்சாத்சார் ராஜாவுக்கு என்ன வந்துச்சு? இருதயத்தில் மேட்டிமை வந்தது. தேவனுக்கு மேலே அவன் தன்னை உயர்த்தினான். he exalted himself above God. ஆண்டவரை பற்றி அவனுக்கு சிந்தனையே கிடையாது. அல்லேலூயா. ரெண்டாவது அவன் பண்ண தவறு என்ன? அதுக்கு அடுத்த வரியை வாசிங்க. அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள், நீரோ அதில் என்ன பண்ணீங்க? அப்போ தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினார்கள். உனக்கு வேறு ஒன்றுமே கிடைக்கலையா ராஜா? நீ திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கிறதுக்கு உனக்கு ஆலயத்தில் உள்ள கோல்டன் வெசல்ஸ் தான் உனக்கு கிடைச்சதா?
பாருங்க, அதை எடுத்துக்கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே போட்டான். இவன் அதை பண்டக சாலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பரிசுத்தமான பாத்திரங்களை யார் முதல்ல தொட்டது? ஒரு துன்மார்க்கனாகிய பெல்ஷாத்சார் ராஜா அதை கையில் பிடிக்கிறான். எதை? பரிசுத்தமான பாத்திரங்களை. ரெண்டாவது யார் கையில் பிடிக்கிறது? அவனுடைய வைப்பாட்டிகள், இல்லீகல் வைஃப்ஸ். இந்த காரியம் இது ரெண்டையும் அவன் செய்தான. ஆலயத்தின் பாத்திரங்களை அவன் தீட்டுப்படுத்தினான். அல்லேலூயா. தீட்டுப்படுத்தது மட்டுமல்ல, இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை. இப்போ இந்த ராஜா இருக்கான் பாருங்க, இவன் சுவாசம் யார் கையில் இருக்கு? இங்கே இருக்கு. நம்ம எல்லாருடைய சுவாசம் யார் கையில் இருக்கு? தேவனுடைய கையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அவர் இப்படி க்ளோஸ் பண்ணார்னா ஜீவன் போயிடும். அப்போ இதுவரைக்கும் நம்ம சுவாசித்து கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய சுவாசம் யார் கையில் இருக்கு? தேவனுடைய கையில் இருக்கு. அவனுக்கு பயம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? தேவ பயம் இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? அல்லேலூயா. அப்போ ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தி தேவனை புகழாமல் சுவாசத்தை கையில் வச்சிருக்காருங்கிற மதி இல்லாமல் அவன் தேவனை புகழலை. அது மட்டும் இல்லை, அவர் சுவாசத்தை வைக்கிறவர் மட்டும் இல்லை, உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை. இன்றைக்கி நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு தொழில் பண்ணுறோம், அல்லது வீட்டில் இருக்கிறோம், ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கெல்லாம் வழிகாட்டினது யாரு? தேவன். அதனால தான் காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணணும், ராத்திரி படுக்கும்போதும் ஜெபம் பண்ணணும். இந்த 2 நேரமும் இந்த குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் இருந்தாலே எந்த சத்ரு உங்கள் வீட்டு அந்த தெருவில் கூட வரமாட்டான். ஆனால் இன்றைக்கி பெந்தகோஸ் குடும்பங்களில் இந்த இன்னைக்கு குடும்ப ஜெபங்கள் இல்லை. எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியல. ராத்திரி எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறீங்களோ தெரியல. அல்லேலூயா. ஒருவேளை இந்த 25 நீங்கள் சரியாக செய்யாமல் இருந்திருந்தால் 26 பிகினிங்லேயே கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணாமல் படுக்காதீங்க. அல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணாமல் எழும்பி வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. பகல் முழுவதும் உன்னை காத்த தேவனுக்கு ராத்திரி ஒரு 15 நிமிஷம் அந்த ராத்திரி உட்காந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சிலர் குடும்ப ஜெபம் கணவன் வர மாட்டார், பிள்ளைகளும் வராது. ஏன் தெரியுமா? அம்மாக்காரி மட்டும் உட்காந்து காஷ்மீரில் ஆரம்பித்து கடைசியில் கன்னியாகுமரி வர்றதுக்குள்ளே 1.5 மணி நேரம் ஆயிரும். அத்தனை மாநிலத்துக்கும் ஜெபம் பண்ணி அத்தனை தாலுகாவுக்கும் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளங்க பிள்ளையெல்லாம் 3வது வானத்துக்கு போயிடும். கணவன் அவங்க வீட்டை விட்டே ஓடி போயிடுவார். அல்லேலூயா. குடும்ப ஜெபம் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? குடும்ப ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு அதிகாரம் வாசிக்கணும், ஒரு 2 கவின்னா ஒரு பாட்டு பாடணும், ஒரு 3 to 5 மினிட்ஸ். அதே மாதிரி 5 மினிட்ஸ்க்குள்ளே எதை வாசித்து முடிக்கணும்? ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிக்கணும். அதுக்கு பிறகு உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் ஊழியக்காரருக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை சிலர் சொல்லியிருப்பாங்க, சில நான் பெரிய இக்கட்டில் இருக்கேன், வியாதியில் இருக்கேன், துன்பத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், கடனில் இருக்கேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சாட்சி சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதோட உங்கள் குடும்ப ஜெபத்தை முடிச்சுக்கிடணும். இந்த 12 மணி நேரம் ஜெபத்தில் போய் பண்ணுவோம் பாருங்கள், அது மாதிரி எங்கே உட்காந்து பண்ணக்கூடாது? வீட்டில் உட்காந்து பண்ணக்கூடாது. அது யாரும் புருஷனும் இருக்க மாட்டார், பிள்ளைகளும் இருக்க, நீங்கள் மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அவங்கெல்லாம் தூங்கி 2 மணி நேரம் ஆகிருக்கும். அல்லேலூயா. காலையில் ஒரு சுருக்கமான ஜெபம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? வெதர் யூ ஆர் ரெகக்னைசிங் காட் ஆர் நாட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்துகிறீங்களா, நீங்கள் ரெகக்னைஸ் அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு தான் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஸோ காலையில் எழும்பின உடனே ஒரு சுருக்கமான ஜெபம், ஈவன் இஃப் இட் இஸ் 5-10 மினிட்ஸ், நோ ப்ராப்ளம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கர்த்தரை தேடுதீங்களான்னு தான் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து ராத்திரி படுக்க போகும்போது அதே மாதிரி 5 to 10 மினிட்ஸ் ஒரு ஜெபத்தை பண்ணிட்டீங்க படுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு தெருவில் கூட சத்துரு நடமாட மாட்டான். நீங்கள் சின்ன ஜெபம் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த ஜெபம் தான் உங்கள் குடும்பத்துக்கு கூரை. அல்லேலூயா. அந்த ஜெபம் என்ன செய்யும்னா உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக கர்த்தர் எரிய விடுவார். ஆமென்.
நிறைய குடும்பங்கள் தப்பி வந்ததுக்கு காரணம் அந்த ஜெபம். கும்பகோணத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, 9 மணிக்கு அந்த குடும்பம் ஜெபம் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்னமோ 2 பேரும் தர்க்கம் பண்ணிக்கிட்டு பேசிட்டு ஜெபத்தை பண்ணலை. பக்கத்து வீட்டில் ஒரு பிராமின், அவர் 9:10 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 9:10க்கு கதவை தட்டுதார். இவங்க ஓடி போய் திறந்தா பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் கேட்குறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணலையான்னு கேட்குறாரு. இவங்களுக்கு அதிர்ச்சி. அவர் சொன்னாராம், ஒரு நாள் நான் தூக்கு போட்டு சாகிறதுக்காக தூக்கு கயிறை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணீங்க. அந்த பாட்டும் ஜெபமும் தான் என்னை அதிலேருந்து காப்பாற்றுச்சு. அன்னையிலேருந்து நீங்கள் எங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது நான் அங்கே முழங்காலில் நிற்பேன். இன்னைக்கு இதுவரைக்கும் ஜெப சத்தம் கேட்கலையேன்னு தான் நான் தட்டுனேன்னாராம். வெக்கப்பட்டு போயிட்டாங்களாம். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறது பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் இன்னொருவருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது மகளே. அல்லேலூயா. அதனால தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எப்படி பலன் கொடுக்கிறாரு? வெளியரங்கமாக அவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸோ குடும்ப ஜெபத்தை தயவு செய்து 2026 யாரும் அலட்சியம் பண்ணக்கூடாது. எழுதி வைங்க எல்லாத்தையும். குடும்ப ஜெபத்தை நான் விடமாட்டேன், தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் ஆவிக்குள்ளே இருக்கணும்னா குடும்ப ஜெபத்தை ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. யூதர்களில் குடும்பத்தின் ஆசாரியன் யார் அப்படின்னா குடும்ப தலைவன் தான். கணவன் தான் அங்கே அந்த ஜெபத்தை நடத்துவான். கணவன் தான் எதை நடத்தணும்? குடும்ப ஜெபத்தை நடத்தணும். பைபிள்லாம் எடுத்து கொண்டு உட்கார வச்சு பாட்டு பாட வச்சு தன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி வழி விலகி போகிறதுக்கு காரணம் என்ன? இங்கே நல்ல சபையில் இருந்து வளர்த்து ஆளாக்கி இந்த சென்னைக்கோ ஹைதராபாத்துக்கோ எங்கேயோ வேலைக்கு நம்ம அனுப்புகிறோம், அல்லது கோயம்புத்தூருக்கோ மெட்ராஸுக்கோ அனுப்புகிறோம். அங்கே போய் 6 மாதத்திலே இந்த பிள்ளைகள் தடம் புரண்டு போயிடுறாங்க. காரணம் என்ன? சரியான ஃபவுண்டேஷன் அங்கே போடலை. மெய்யான தேவன் யார்? இந்த உலகத்தில் ஒரே தேவன் ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு தேவன் இல்லை. அதை அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் விதைக்கணும். யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல லேவியராகமத்தை சொல்லிக் கொடுத்த பிறகு தான் ஆதியாகமத்திலிருந்து திரும்ப வருவாங்க. ஆராதனை வழிமுறைகள் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? யூதர்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை சொல்லி கொடுத்த பிறகு தான் திரும்ப கிரியேஷன் ஆஃப் காட், சிருஷ்டிப்பை பற்றி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ குடும்பத்தினுடைய தலைவன் தன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததான அனுபவங்களை குடும்ப ஜெபத்தில் உட்கார வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். பிள்ளைகள்கிட்ட வேறு எந்த கதையும் பேச வேண்டாம். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். இன்றைக்கி பிள்ளைகள் வழி விலகி போகிறதுக்கு காரணம் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் யாரோட நேரம் செலவழிக்கிறதில்ல? பிள்ளைகளோட செலவழிக்கிறதில்ல. பிஸி பிஸி பிஸின்னு இவங்க போயிடுறாங்க. இல்லை, என்ன பிஸியாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த பிள்ளைகளுக்கு உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். எனக்கு 3 பிள்ளைகள் கர்த்தர் தந்திருக்காரு. ஒரு பையன் 2 பொண்ணு. ஒருத்தி சேலத்தில் ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்க, கணவன் மனைவியுமா. அடுத்து என்னுடைய சன் எனக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் அவன் பாஸ்டராக இருக்கிறான் எங்களுடைய ஸ்தாபனத்தில். இன்னும் ஒரு பொண்ணு, கடைசி பொண்ணு ஜப்பானில் மிஷினரியாக இருக்கா. அவளுக்கு 3 குழந்தைங்க. இவங்க எல்லாத்துக்கும் 2 குழந்தைகள். எல்லோரும் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே இருக்கிறாங்க. அப்படின்னா பாஸ்டம்மா அவங்க, நான் அந்த காலத்தில் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போயிடுவேன். எங்கள் பாஸ்டையா கூட நானும் மிஷினரிஸ் வருவாங்க, போயிடுவோம். இல்லைனா அவங்க இங்கே வருவாங்க, இல்லைனா நாங்கள் அங்கே போவோம். இப்படி போய்கிட்டு இருக்கிறதுனால ஃபேமிலியில் என்னுடைய இன்வால்மெண்ட் அதிகம் இல்லாமல் போச்சு. ஆனால் பாஸ்டம்மா அவங்க ஒரு MA BEd டீச்சராக இருந்ததுனால என்னுடைய ப்ரெசன்ஸையும் சேர்த்து கொடுத்து எங்கள் பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்து இன்றைக்கி எல்லாரையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து இன்றைக்கி ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போவும் அவங்க கட்டில்கிட்ட, நான் வாலிப பிள்ளைய நாங்கள் ஒரே சபை, வாலிப பிள்ளையாக இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஜப கூட்டங்கள் எல்லாமே அழாமல் ஜெபம் பண்ணதை நான் பார்த்தது கிடையாது. அந்த அழுகையின் ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் நீடித்து கொண்டு இருக்கிறது.
அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் குடும்பமாக இப்போ நான் பாருங்கள், ஒரு வாரத்தில் 4 நாள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். சண்டே மார்னிங் சர்வீஸ் முடிச்சுட்டு ஈவினிங் சர்வீஸ் அவங்க தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் வெளியில் போயிடுவேன். எனக்கு எப்படி ஒரு 400-500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் போய் அங்கே சேர்ந்து நைட்டு தங்கிட்டு காலையில் அந்த இடங்களை முடித்து அடுத்தடுத்து ஒவ்வொரு இடமா ஊழியம் முடித்து வியாழக்கிழமை நைட்டு 12 மணிக்கு தான் நான் வருவேன் வீட்டுக்கு. சபையும் குடும்பத்தையும் பிள்ளைகள் எல்லாத்தையும் கரெக்டாக நிர்வகிக்கிறது யார்? அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். அல்லேலூயா. அந்த சரியான அஸ்திபாரம் இருக்குமானால் தேவனை தவிர வேற எந்த ஒன்றை நாம் புகழ மாட்டோம். பெல்ஷாத்சார் செய்த பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்ன, பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் தேவனை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்தலை. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இங்கேருந்து போகும்போது எங்கே போனாலும் சரி, யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். விக்கிரக ஆராதனை செய்ததுனால, கர்த்தரை மகிமைப்படுத்தாததுனால அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? உலகம் எங்கும் சிதறடித்தார். அப்படி சிதறடிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் போன பிறகு 1947 திரும்பவும் அவர்களுடைய தேசம் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்த பொழுது எல்லாருமே அந்த 10 கற்பனையை கை கொண்டிருந்தார்கள். அவருடைய பாஷையை அவங்க விடலை, வேற எந்தவித கலப்படத்துக்குள்ளேயும் போகலை, பியூரா தேவனை வந்து தேட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் இன்னைக்கு அந்த தேசமானது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு. அல்லேலூயா. அது அவ்வளவு ஒன்றுமே இல்லாமல் நொறுங்கி போனதுங்க. இஸ்ரேலில் போய் பார்த்தா வனாந்தரம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. நான் பல நாடுகளில் உள்ள பழங்களை சாப்பிட்ருக்கேன். ஆனால் இஸ்ரவேலில் இருக்கிறதான பழங்களை சாப்பிட்ட போது அவ்வளவு தித்திப்பாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த வேலிக்கருவ முள் இருக்குது பாருங்க, கருவ முள் இப்படி அங்கங்கே முளைச்சி கிடக்குல்ல, இதே மாதிரி தான் அந்த நாட்டில் எல்லா இடத்துலையும், தெருவில், பஸ் ஸ்டாப்பில், தோட்டங்களில் எல்லா இடத்துலையும் என்ன முளைச்சிருக்கு தெரியுமா? ஒலிவ மரம். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஊரில் எல்லாமே இந்த என்னது இந்த இந்த கருவ முள் தான் முளைச்சி கிடக்கு. அது இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி விவசாயத்துக்கே இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் அந்த தேசத்தில் ஒரு முள் இல்லை. அல்லேலூயா. ஒரு காலத்தில் முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது. ஆனால் தேவர் அந்த முள்ளை எல்லாம் பிடுங்கி எடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பட்ட ஒரு காலம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் இருக பிடிச்சிங்கன்னா ஒரு முள் இருக்காதுங்க. அது முழுது ஒலிவ பழங்களை கொடுக்கும், ஒலிவ செடிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நட்டு வைப்பார். அதனால தான் நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போலவும், மனைவி வீட்டோரங்களில் திராட்சை செடியை போலவும். அங்கே இருக்கிற பழத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு. அதனுடைய தித்திப்பு, இது நான் சொல்கிறது 89 நாங்கள் இது இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ அதை விட இன்னும் பயங்கர மாடர்னைஸ்டாக, இன்னும் ரொம்ப செழிப்பாக. எவ்வளவு யுத்தம் வந்து எல்லாம் அழிஞ்சு போனாலும் இன்னொரு பக்கம் அங்கே ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது, கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பெல்ஷாத்சார் வந்து தேவனை மகிமைப்படுத்தலை. அவன் யாரை புகழ்ந்தான் தெரியுமா? காணாதவைகளும் கேளாதவைகளும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். இதை அவன் செய்து அவன் குடிச்சு வெறிச்சு இருக்கும்போது தான் எது அங்கே வந்துச்சுதே? ஒரு கையுறுப்பு வந்துச்சு. எப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நீங்கள் மேன்மைப்படுத்தாமல் மகிமைப்படுத்தாமல், உங்களுக்கு நீங்கள் ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் வந்து கடலில் கிடந்திருக்கலாம், வியாதியில் கிடந்திருக்கலாம், பில்லி சூனிய கட்டில் கிடந்திருக்கலாம். அப்படி எல்லாம் இங்கே கிடந்து ஆண்டவர் உங்களை விடுவிச்சு இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் கர்த்தர் கொண்டு வந்திருப்பார். தருத்திரமெல்லாம் போயிருக்கும். நல்ல சாப்பாடு, நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம், சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு கார் வாங்கிறதுக்கு உதவி செய்தார். பட் இதெல்லாம் அனித்தியமானது. இதில் யாரும் கண்ணை வைக்காதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? அனித்தியமானது. ஒரு நாள் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆத்துமா மட்டும்தான் நித்தியமானது. ஆகவே நாம் நம்முடைய கண்ணு எது மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. எது மேலே கண்ணை வைக்கக்கூடாது? நான் சொன்ன இந்த உலக பொருட்களின் மீது கண்ணை வைக்காதீங்க. இது நம்மகிட்ட இருக்கிறதுனால பெருமையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது.
இது நமக்கு வசதிக்கு ஊழியத்துக்கு போக்குவரத்துக்காக தந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதை துச்சமாக மதித்து தூர போட்டிங்கன்னா அது உங்களோட இருக்கும். அல்லேலூயா. அது இல்லை, இதை போட்டு நீங்கள் பெருமை பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வம்பா போய். இன்றைக்கி பெந்தகோஸ் வந்து நீங்கள் சென்னை இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1600 சபைகள் மூடப்பட்டு விட்டன. எத்தனை? 1600. 160 மெகா சர்ச்சஸ். எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை கேட்கலாம். இங்கிலீஷில் நீங்கள் உங்களுக்கு விளங்குச்சுன்னா நீங்கள் நல்லா கேட்கலாம். அதில் 1600 சபைகள் ஏன் மூடப்பட்டன? 160 மெகா சர்ச், எல்லாமே 10,000 20,000. ஒருத்தருடைய சபை ஜோயல் ஆஸ்டின் சபை 52,000 பேர் கூடுனாங்க. இன்றைக்கி அது எல்லாமே மூடப்பட்டு விட்டது. ஏன் மூடப்பட்டுச்சு? ஏன்னா ஒரு பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் பாஸ்டர் அதெல்லாம் மூடப்பட்டுச்சு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இயேசு இல்லாத எந்த ஒன்றும் மூடப்படும், இயேசு இருக்கிற எந்த ஒன்றும் மூடப்படாது. இப்போ நம்ம சபை இருக்குது அப்படின்னா இந்த சபையில் பிரதானம் யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் பிரதானமாக யாரை வைங்க? இயேசுவை பிரதானப்படுத்துங்க. எல்லாத்துக்கும் இயேசு இயேசு இயேசு. வாயிலையும் கையிலையும் மூச்சிலையும் இயேசு இயேசு நீங்கள் சொல்லுங்கள். இயேசு உங்கள் கூட இருந்தால் உங்கள் தொழில், உங்கள் நிறுவனம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிஸ்னஸ் எதுவுமே மூடப்படாது. மகிமையை அவருக்கு கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு அடிமை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருங்க. அவர் அக்ராசனராக இருந்து he will rule your business. உங்களுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வந்தீங்களா நல்ல ஆவியில் நிரம்பி. இன்றைக்கி இந்த அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்புகிற அடையாளம் இன்றைக்கி பெந்தகோஸ்து சபைகளில் காணாமல் போய்கிட்டு இருக்கு. சென்னை பக்கமெல்லாம் போனீங்கன்னா அங்கே என்ன இல்லை? அந்நிய பாஷையே கிடையாது. அந்நிய பாஷைன்னா அவங்களுக்கு அந்நிய பாஷையாகவே போயிடுச்சு. அல்லேலூயா. நான் இதே ஜான்ஸ் காலேஜில் அந்த ஹாஸ்டலில் தனிமையாக நின்று அபிஷேகம் பெற்றாங்க. என்னை யாரும் அபிஷேகத்தை நடத்தலை. 17 வயசில் எனக்கு அந்த அபிஷேகம் பெறணும்னு அவ்வளோ ஆசை. நான் பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயாட்ட போய் உட்காந்து அபிஷேகம்னா என்னென்னு எல்லாம் டீட்டெயிலாக சொன்னாங்க. எல்லாம் அந்த அந்த எங்களுடைய ஹாஸ்டலுக்கு, சாப்டர் ஹாஸ்டலுக்கு எதிர்த்தாப்பில் ஜான்ஸ் காலேஜ், அந்த கிரவுண்டில் வந்து நவராத்திரி படம் நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் இன்னொரு இந்து சகோதரன் மூர்த்தின்னு ஒருத்தர் வந்து என் ரூமில் வந்து முழங்கால் போட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ரட்சிக்கப்படணுன்னாங்க, ரட்சிக்கப்பட்டேன். ஞானசம் எடுக்கணுன்னாங்க, ஞானசனம் எடுத்துட்டேன். எனக்கு இந்த ஏதோ இவங்க ஜெபம் பண்ணுதாங்க, அது மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பண்ண முடியலையே. எப்படியாவது எனக்கு இந்த அந்த அந்த பாஷையை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரேன்னு அப்படி ஏங்கிக்கிட்டு கர்த்தர்கிட்ட கேட்டேன் பாருங்கள். ஒரு நிமிடத்தில் என் மேலே ஆண்டவர் ஊற்றுனாரு. அன்றைக்கு 17 வயசில் நிரம்புகிறேன் நான். இன்றைக்கி 73 வரைக்கும் அதை விட பயங்கரமாக நிரம்பிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் எந்த கூட்டத்தில் போனாலும் முதல்ல ஆவியில் நிரப்பாமல் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட இந்த ஊழியக்காரங்க மத்தியில் போய் பேச எனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தப்ப அது 20 வருஷத்துக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்தாரு. 92 கொடுத்தாரு. 2012 தான் போன அனுப்புனார். நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வரத்தை கேட்டேன். அது என்ன அப்படின்னா, நான் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் இறங்க வேண்டும். வேற பெரிய அற்புதம் மரித்தோர எழுப்புறது வைக்கிறதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பேசிக் preaching, when I am preaching I want the spirit of God to be poured upon the people. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவ ஜனங்கள் மேலே ஆவியானவர் இறங்க வேண்டும். இன்றைக்கு அதை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம இந்த உலகத்தில் எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க, எதையும் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தாதீங்க. நீங்கள் உயர்த்த வேண்டியது, புகழ வேண்டியது வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்ம உணர்ந்து துதிக்க வேண்டியது அதுதான். எமோஷனலாக இந்த ஆர்கனை போட்டு, இந்த ஆர்கன் பலா போன ஆர்கன் இருக்குது பாருங்கள், இது வந்து தான் பெந்தகோஸ்தையே இது நாசப்படுத்திடுச்சு. அந்த காலத்தில் நான் என் சன் வந்து பைபிள் காலேஜுக்கு எம்டி படிக்க போனப்போ அவன் தான் அந்த ஆர்கன் போடுவான். இப்போ அவன் போயிட்டான். நான் ஒரு தம்பியை ஒரு 2-3 மாதம் கூப்பிட்டு போட வச்சு பார்த்தேன். அது ஒன்றும் செட் ஆகலை. அந்த நல்ல அதை துணியில் சுற்றி சிலாப்பில் மேலே வச்சுட்டு ஒரு 750 ரூபாய்க்கு இந்த ட்ரம்மை வாங்கிட்டு வச்சு சொன்னேன். இந்த ட்ரம்மு எங்களுக்கு சர்ச்சு வந்து ஒரு 100-120 அடி நீளம்.
அதனால் இங்கே அடித்து அங்கே கொஞ்சம் கேட்கறது கஷ்டம்தான், ஆனாலும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு இந்த 3 வருஷம் அவன் வர்றது வரைக்கும் எதைத்தான் அடித்தோம்? இந்த ட்ரம்மு தான் அடித்தோம். அந்த 3 வருஷமும் ஜனங்கள் கைதட்டாங்கங்க. என்னைக்கு இந்த ஆறுகன் வந்துச்சோ அன்னைக்கு எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாயும் திறக்க மாட்டாங்கங்க. இப்போ ஓயாமல் வாயத்தரன்னு சொல்ல வேண்டியது, கையத்தட்டுங்க. ஆனால் ட்ரம் அடித்தா யாரும் சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? அந்த தாளத்துக்கு நம்முடைய தாளம் பொருந்தி வந்துடும். அல்லேலூயா. ட்ரம் அடித்து பாட்டு பாடணும், அதை போல் ஒரு மகிமையான ஒரு அனுபவம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா அப்படித்தான் ஆரம்ப காலங்களில் இந்த ட்ரம்மில் தான் நாங்கள்லாம் ஆராதித்து வந்தோம். இந்த ட்ரம் இருக்கும், அப்புறம் ஒரு டேமரின் இருக்கும், அப்புறம் ஒரு கிழுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் என்னது ஒரு நீள சாலர் ஒன்று இருக்கும். அது சங்குன்னு அதை போட்டு தட்டிக்கிட்டு இதையும் தட்டிக்கிட்டு இந்த கை தட்டி பாடுவோம். எல்லோரும் கை தட்டுவாங்கல்ல. இப்போ கையை தட்டுறதுக்கு கையத்தட்டுன்னு நம்ம தட்ட வேண்டியிருக்கு. வாயை திறந்து பாடுங்கன்னா அவங்க அப்படியே இந்த இசையில் டிடின்னு ரிதம் போடுறாங்களா, அங்கே போயிடுது. இல்லை, நீ எத்தனை மியூசிக் வந்தாலும் உன் வாயினால் வர்றது தான் உனக்கு மேன்மை. நீ இந்த காலையில் இப்போ பெண்கள் கெட்டு போனதுக்கு காரணம் தெரியுமா? டிவியில் ஆசீர்வாதம் டிவியை போட்டு விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு செங்கடலை பிளந்தவரே சோத்திரம், எரிகோவை வீழ்த்தினவரே தோத்திரம்னு அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு மிஷினுங்க, அதுக்கு எந்த மகிமையும் வரப்போகிறதில்ல. அதை நிறுத்திட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே மசாலா அரைங்க, மிக்சி அரைங்க, பிள்ளைகளை ரெடி பண்ணி அனுப்புங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு 100 தோத்திரம் பட்டி அவன் உள்ள மறுரூபத்துக்குள்ளே போயிடும். ஆவியானவர் இறங்குவார். கிச்சன்ல சமையல் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு அனுபவத்தை இன்னைக்கு கமர்ஷியல் ஆக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் பேக்கில் பார்த்தா ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டாக ஒரு பைபிளும் இருக்காது. ஆனால் என்ன இருக்கும்? 1000 தோத்திர பலிகள் இருக்கு. தோத்திர பலிகள் 1000, 5000, 2000 அவங்க புஸ்தகம் விக்கெட்டுன்னு அடித்து போடுதாங்க. இந்த பைபிள் இருக்கும். வாயினால் சொல்லுங்கங்க. எதை சொல்லுங்க? வாயினால் கர்த்தரை துதிங்க. எனக்கு இந்த பாட்டை போட்டுக்கிட்டு அதில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஏன் வாயினால் கர்த்தரை துதிக்கணும்? அங்கே பாடுனால என் வாய் கர்த்தரை துதிக்கணும். அப்போ தான் ஏன் உள்ள மறுரூபமாகும், எனக்குள்ள எழுப்புதல் வரும். எனக்குள்ள இருக்கிற எழுப்புதல் தீ அணையாமல் இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும். அல்லேலூயா. அப்போ இந்த பெல்சாத்சார் ராஜா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யலை? கொடுக்கலை. அது அதனால் அவன் கோணம் கெட்டு போச்சு. ஆண்டவர் அவனை நிறுத்து பார்க்கும்போது அவன் ஆண்டவருடைய அந்த நிறுவைக்கு அவன் நிற்கலை. அல்லேலூயா. ஆமேன். கிறிஸ்தவ ஜீவியத்தில் எது முக்கியம்? கோணம்தான் முக்கியம். நான் நாளைக்கு நைட்டு இந்த செய்தியை தொடர்ந்து நான் பேசுகிறேன். கிறிஸ்தவ ஜீவியத்தில் உங்கள் கோணத்தை கர்த்தர் நிறுத்து பார்க்குறார். அதுதான் யோபு சொன்னால், என் உத்தமத்தை அவர் நிறுத்து பார்க்கிறார். நீங்கள் பெந்தகோஸ்தா இருக்கலாம், ஏழை சர்ச்சுக்கு வரலாம், ஆனால் உங்கள் கோணம் எப்படி இருக்குது? உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சல்லு புல்லுன்னு விழுகிறீங்களா, கோவப்படுறீங்களா? ரொம்ப கவனமாக இருக்கு. கர்த்தர் உங்களை நிறுத்து பார்க்குறாரு. அல்லேலூயா. அது நான் இப்படி நினைப்பேங்க, திடீர்னு யாராவது ஏதாவது ஒரு உதவி கேட்டாங்க அப்படின்னா, செய்ய முடியாத சூழலாக இருந்தால் கூட செய்யணும்னு நினைப்பேன். ஏன் தெரியுமா? என்னையும் ஆண்டவர் நிறுத்து பார்ப்பார்ல. இவங்கிட்ட அனுப்புனா இவன் இதை செய்தானா அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட ஒரு ஆளை அனுப்பி பார்க்கும்போது நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அவுட்டு. அல்லேலூயா. ஆமேன். ஏதோ ஒரு உதவி, பண உதவி, ஏதோ ஒரு எந்த காரியமானாலும் சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சிருவேன். ஏன் தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன். ஆண்டவருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். நான் சொல்லுவேன், நமக்கு இருக்கிற பலன், நமக்கு இருக்கிற பணம், நமக்கு இருக்கிற வசதி எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும்? நேரம் முதல் கொண்டு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டட். அது அக்கௌண்டபிள். நமக்கு அந்த கணக்கு ஒப்புவிக்கிற உக்ரானத்துவம் நமக்கு இருக்கிறது. கணக்கு ஒப்புவிக்காமல் இருக்க முடியாது. ஏதோ அசால்ட்டாக நம்ம விட்டுற முடியாது. அல்லேலூயா. எல்லோரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிடுங்க பார்ப்போம்.
இன்னும் ஒரு முறை நாம் ஆவியில் நிரம்பி நாம் இதை